மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். திருச்சி கிழக்கு அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிஎம் விஜயை எதிர்த்து போட்டியிட்ட திருச்சி கிழக்கு அதிமுக வேட்பாளர் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்கலாம். தினேஷ் வணக்கம். என்ன காரணத்திற்காக இந்த விலகல்? முழு தகவல்களையும் சொல்லுங்க. வணக்கம். அதாவது சமீப காலமாகவே அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அதிமுகவிலிருந்து பலரும் மாற்றுக் கட்சியில் இணைந்து வருகிறோம். அதுவும் குறிப்பாக தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திலும் இணைந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து அந்த வகையில் இன்றைய தினம் பார்த்தோமேனால் சற்று நேரத்துக்கு முன்பாக அதிமுகவினுடைய திருச்சி மாநகர் மாவட்டத்தினுடைய பொருளாளராக செயற்பட்டு வந்தவரும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டவருமான ராஜசேகரன் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அதிமுகவினுடைய அனைத்து அடிப்படை உறுப்பினர் மற்றும் பொறுப்புகளில் இருந்து தான் விலகுவதாகவும் இந்த பொறுப்பினை வழங்கிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருக்கு மிகுந்த நன்றியையும் இதுவரை பயணித்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பிவிட்டு நான் தொடர்ந்து இந்த பொறுப்பிலிருந்து அதிமுகவினுடைய அனைத்து பொறுப்பிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் இவரும் தாவேகாவில் இணைகிறாரா அல்லது அரசியலில் இருந்து விலகுகிறாரா என்றது இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். ஏனென்றால் இன்றைய தினம் அதிமுகவிலிருந்து முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ள நிலையில் அவரோடு இவரும் இணைய இருக்கிறாரா என்ற தகவலும் விரைவில் வெளியாகும். இந்த நிலையில் அதிமுகவில் திருச்சி மாநகர் மாவட்டத்தில் பலரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வரும் நிலையில அதிமுக திருச்சியில ஒரு காலியாகவே காணப்படுகிறது. இது அதிமுக தொண்டர்களிடையே மிக பெரும் ஒரு சோகத்தையும் அந்த ஒரு அடுத்தடுத்த நிகழ்வுகள் அவர்களுக்கு எப்படி நகரப்போகிறது என்ற ஒரு சூழலும் ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி தினேஷ். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.